பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்றைக்கு தொடங்க இருக்கிறது. பொருளாதார ஆய்வறிக்கையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய இருக்கிறார். நேற்றைக்கு நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் திமுக பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்க வேண்டும் அப்படின்னு நிறைய பொருள்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். இது தொடர்பாக நம்மிடையே பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுக மாநிலங்களவை உறுப்பினர் டாக்டர் கனிமொழி சோமு அவர்கள் நம்மிடையே நேரலையில் இணைந்திருக்கிறார். வணக்கம் திருமதி கனிமொழி சோமு. பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்றைக்கு தொடங்குகிறது. திமுக என்ன மாதிரியான விஷயங்களை இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் விவாதிக்க காத்திருக்கிறது? பட்ஜெட் கூட்டத்தொடரை முன்னிட்டு எங்க சிஎம் வந்துட்டு சண்டே எங்களை எல்லா எம்பிசியும் கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடத்தினாங்க. அதுல முக்கியமா எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்களை சொன்னது ஒண்ணு இந்த பிபிசி பிரச்சனையும், அடுத்து இந்த அதானி இஷ்யூவையும் முக்கியமா வைக்கணும். அதுக்கப்புறமா நீட்டு, சேரி சமரம், மற்ற விஷயங்கள், ஸ்ரீலங்கன் இஷ்யூ, இது எல்லாமே சொல்லிருக்காங்க. பிரதானமா சொல்ல போனா பிபிசி இஷ்யூவையும் அதானியும் எப்படி எதிர்த்து எதிர்கொள்ள வேண்டும் என்றது முக்கியமா எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அட்வைஸா கொடுத்திருந்தாங்க. இதுல நீங்க கேட்க வேண்டிய விருப்பப்படுறது என்ன? மிக முக்கியமா தமிழ்நாட்டில் நடைபெற்ற சம்பவங்கள்ல தமிழக முதலமைச்சர் வெர்சஸ் ஆளுநர் அப்படிங்கிற ஒரு விவகாரம் போயிருந்தது. அது பொங்கல் பண்டிகையில் நடைபெற்ற தேநீர் விருந்துல அது சரி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த விவகாரங்கள் குறித்து ஏதேனும் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அது எப்படி பார்லிமெண்ட்ல எடுத்துக்குவாங்கன்னு தெரியல. பட் இதுக்கான நிலைப்பாடை நேத்து முதலமைச்சர் அவர் வெளியிட்டிருந்த அந்த உங்களில் ஒருவன் அந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா, தேநீர் விருந்தை கலந்து கொண்டது நியாயமான்னு கேட்டதுக்கு, தேநீர் விருந்து வேற, அது ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு ஆளுநர் செய்யக்கூடிய விஷயத்துக்கு நாங்க போய் அட்டென்ட் பண்ணணுமே வழி, அதுல எந்த விதமான நாங்க விட்டு கொடுக்கறது எதுவும் இல்லை. அவருடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டியது ஒரு உரை என்பது, ஆளுநர் உரை என்பது கரெக்டா அவங்க ஃபார்மேட் பண்ணி அதை அப்ரூவ் பண்ணி அவங்க படிக்கும் போது அதுல எந்த விதமான அடிஷன்ஸும் டெலிஷன்ஸும் இருக்கக்கூடாதுன்றது ஒரு மரபா வரக்கூடிய ஒரு விஷயம். அப்படி ஒரு மரபா வரக்கூடிய ஒரு விஷயத்தை ஆளுநர் அதை சரியாக செய்யவில்லை என்ற காரணத்தினால் அந்த ஆளுநர் உரையை இது அவையிலிருந்து எடுக்கிறோன்றதுக்காக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. அது அவையின் மாண்பை கருவதற்காக ஒரு 100 ஆண்டு காலம் நம்ம ஒரு தமிழ்நாடு அசம்பிளி தாண்டி இருக்கிற இந்த நிலைப்பாட்டுல அது வேற விஷயம். தேநீர் விருதுன்றது ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு ஆளுநர் கொடுக்கிற ஒரு ரெஸ்பெக்ட் ஆஸ் அ சிஎம் புரோட்டோகாலா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சோ இது வேறு அது வேறு. நிலைப்பாட்டுல நாங்க என்ன கருத்தை வைக்கணுமோ அதை நாங்க கரெக்டா கடைபிடிப்போம். என்ன மரியாதையை ஒரு கவர்னர் கொடுக்கணுமோ அதுக்குரிய மரியாதையை நிச்சயமா எங்க அரசு கொடுப்போம். நிச்சயமா நீங்க குறிப்பிட்ட பிபிசி ஆவணப்படம், அதானி விவகாரம், அதையெல்லாம் தாண்டி மேலும் சில விஷயங்களை கூட திமுக மக்களவை குழு தலைவர் TR பாலு பட்டியலிட்டிருந்தார். பெண்கள் ஒதுக்கீடு, இடஒதுக்கீடு விவகாரத்துல இன்னும் கூடுதலாக மத்திய அரசு கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், இது தொடர்பாகவும் பார்லிமெண்ட்ல பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக பட்ஜெட் மீதான விவாதங்கள் நடைபெறும், நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. அந்த எதிர்பார்ப்புகளோடு இந்த விஷயங்கள் எல்லாம் பேசுவதற்கான வாய்ப்புகள் என்பது ஏற்படுமா? நிச்சயமா இப்ப நடக்க போற இந்த 15 நாள் பட்ஜெட் கூட்டத்தொடர்ல நாளைக்கு நிதியமைச்சர் இன்னைக்கு பிரசிடென்ட் உரை இருக்கிறது. அதுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் நாளைக்கு லோக்சபாலும் நாளைக்கு ராஜ்யசபாலும் நிதியமைச்சர் பிரசன்ட் பண்ணதுக்கு அப்புறம் நிச்சயமா அதுக்கான டிஸ்கஷன் அந்த ரெசஸ் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எடுப்போம். அது வரைக்கும் மற்ற 15 நாள்ல மற்ற இஷ்யூஸ் ஆன இந்த பிபிசி இஷ்யூஸ், அதானி இஷ்யூஸ், பெண்களுக்கான ஒதுக்கீடு, நம்ம இளைஞர் தமிழர் பிரச்சனை, நம்ம சேது சமுதிரம் பிரச்சனை, இது எல்லாமே எடுப்போம். இந்த நிலைப்பாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு தனிநபர் மசோதாவையும் மொழிக்காக எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அண்ணன் கொண்டு வந்திருக்கிறாங்க. சோ அதையுமே நாங்க டிபேட்டுக்கு எடுத்துக்குவோம். சோ தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ அதுக்கான அத்தனை பங்களிப்பையும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் செய்வோங்கிறத இங்க நான் தெரிவிக்க விரும்புறேன். தமிழ்நாட்டில் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்களினுடைய பேச்சுக்கள், செயல்பாடுகளை பாரதிய ஜனதாவோ அல்லது மற்ற கட்சிகளோ தொடர்ந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்குறாங்க. அதை டெல்லி வரைக்கும் கூட கொண்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அதை எப்படி பார்க்கிறீங்க? நிச்சயமா எந்த ஒரு சர்ச்சை ஒரு பிரச்சனையை முன்வைக்கிறாங்களோ அது எல்லா ஆங்கிலையும் அலசி ஆரம்பிச்சாங்க. தமிழ்நாட்டிலயும் சரி, டெல்லியிலயும் சரி, மீடியாலயும் சரி, அதுதான் கருத்து சுதந்திரம்ங்கிறது. அந்த கருத்து சுதந்திரம் தான் உங்களுக்கெல்லாம் பறி போக கூடாதுன்றதுக்காக இந்த பிபிசி இஷ்யூல திமுக உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சிகளும் நாங்க குரல் எழுப்பணுங்கிறது முக்கியமா சொல்லக்கூடிய விஷயம். அதுதான் கருத்து சுதந்திரம் முக்கியமா தேவை. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல இருபட்ட கருத்து வந்துச்சு. சிலர் வேணும்னாங்க, சிலர் வேண்டாம்னாங்க. பட் கவர்மெண்ட் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அந்த படத்தை
ஆல் ஓவர் இந்தியா எல்லா இடத்துலயும் வந்து திரையிட்டாங்க. சில மாநிலங்கள்ல வந்துட்டு அதுக்கான வரியை கூட ரத்து செஞ்சாங்க. சோ அதுதான் கருத்து சுதந்திரம். அது மாதிரி பிபிசி ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிமை வெளியிட்டு இருக்காங்க. அது நிலைப்பாட்டு என்னங்கிறதே பார்க்காம அது வந்து டோட்டலா பேன் பண்றது வந்து நிச்சயமா வந்து ஜேர்னலிஸ்டோட குரல் வழியை நிலைக்கிறதா தான் நாங்க பார்ப்போம். அப்படி ஒரு நிலைப்பாட்டை கண்டிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் ஒத்துக்காது. திமுக தலைமை இது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கோ சட்டமன்ற உறுப்பினர்களுக்கோ நிர்வாகிகளுக்கோ கொடுக்கக்கூடிய அறிவுறுத்தல் அப்படிங்கிறது என்னவா இருக்கு? அறிவுறுத்தல் எல்லாமே எப்பவுமே வந்துட்டு அது நாடாளுமன்ற உறுப்பினர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ தமிழனுக்காக எல்லோருக்கும் எல்லாம் என்றுதான் வந்துட்டு அவர் முதலமைச்சரா பதவி ஏற்ற முதல் நாள்ல இருந்தே சொல்லக்கூடிய விஷயம். இதை வந்து சட்டமன்றத்துல மட்டும் இல்ல, டெல்லியில் நடக்கூடிய நாடாளுமன்றத்திலையும் அத்தனை எம்பிக்களும் வந்து குரல் எழுப்புவாங்க. தமிழ்நாட்டுக்காக என்ன நம்ம செஞ்சு அதை நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும், நிச்சயமா ஒவ்வொரு மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர் எல்லாருமே அதை செய்வாங்கன்ற கருத்து தான் எங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. நிறைய சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் பேசப்படுகிறது அப்படிங்கிறது தொடர்ச்சியா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டா இருக்கு. அது நேற்றைக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஒருபுறம் ஒரு தீண்டாமை ஒழிப்பு சம்பவம் நடைபெற்று கோயிலுக்குள்ள பட்டியலின மக்கள் நுழைந்திருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஒரு இளைஞர் நுழைந்ததற்காக நிர்வாகி ஒருவர் அவரை தரக்குறைவாக பேசியதாக ஒரு வீடியோ காட்சிகள் பார்த்தோம். அதே நேரத்தில் கோயில் தொடர்பான பேசக்கூடிய சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து ஏதேனும் திமுகவை சுற்றி வலம் வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கா? அப்படி ஒரு சூழல் இல்ல. அப்படி ஒரு மாயை வந்து இப்ப இருக்கிற பிஜேபி பலம் கொண்ட அந்த RSS அப்படிதான் முன் வைக்கிறாங்க. இதுக்குதான் நாங்க வந்து திராவிட மாடல்ங்கிற விஷயத்த வந்து முன் வச்சுக்கிட்டே இருக்கிறோம். பெரியார் சொன்ன கருத்துக்களையும், அண்ணா சொன்ன கருத்துக்களையும், கலைஞர் சொன்ன கருத்துக்களையும் இன்றைய முதலமைச்சராக எங்கள் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர் அதை முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தீண்டாமை ஒழிய வேண்டும், எல்லோருக்கும் எல்லோருங்கிறது தான் திராவிட மாடலுங்கிறத மறுபடியும் நிலைநாட்டி அதை தான் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலயும் போய் கிளாஸா எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு இளைஞனுக்கும் அதை எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சர்ச்சைகள் நடக்க கூடாது தமிழ்நாட்டில்ன்றதுக்காக முக்கியமா இதுல வந்து ரொம்ப கவனம் செலுத்துறாரு எங்களுடைய முதலமைச்சர். நிறைவாக ஒரு கேள்வி, தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய ஈரோடு கிழக்கு தொகுதியில நிறைய கட்சிகள் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு இருக்காங்க. எல்லாரும் போட்டி, ஒரு பல்முனை போட்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. பாரதிய ஜனதாவும் கூட அங்கு போட்டியிடலாம் அப்படிங்கிற சில தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அந்த தேர்தல் களத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது தேர்தல் களம்ன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒருத்தர் மறைவுல வந்த ஒரு இடைத்தேர்தல் இது. நிச்சயமா வந்துட்டு அந்த மறைவுக்கான மரியாதை நிச்சயமா கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாம கடந்த 2021 இருந்து தமிழகத்துல வந்து நடைபெற்றிருக்கும் நல்லாட்சிக்கான பதிலும் அந்த தேர்தலில் நிச்சயம் எங்களுக்கு கிடைக்கும். பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கூட்டணி வேட்பாளர் EVKS கண்டிப்பாக வெற்றி அடைவார் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மிக்க நன்றி திருமதி கனிமொழி சோமு. பாராளுமன்றத்துக்கு செல்வதற்கு முன்னதாக எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நேரலையில் பேசியமைக்கு மிக்க நன்றி.